இந்த தாக்குதல் எவன் செஞ்சான்னா விசிகால் செஞ்சா காலி போயிடுங்க. ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். திருமா மௌனமா இருக்கிறது மூலமா திருமாவுக்கு 100 விழுக்காடு இந்த சம்பவத்துல ஒப்புதல் இருக்கு, உடன்பாடு இருக்கு அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியும். புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஆட்சி எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி, எவ்வளவு மோசமான ஆட்சி, எவ்வளவு சீர்கட்ட ஆட்சி என்பதற்கான சரியான சான்றிதழ் இதுதான். ஏன்னா பாதிக்கப்பட்டவரையே, இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்டவரையே குற்றவாளியாக்கி அவர் மேல வழக்கு போட்டு செயல்படுத்துறாங்க. இது அராஜகத்தின் உச்சம், அடாவடித்தனம், அட்டூழியம். அதாவது கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் தான்டா பாதிக்கப்பட்டாரு. அவர் என்ன தவறு பண்ணாரு? அங்க என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாமே காணொளி பதிவாக, காணொளி சான்றாக ஊடகங்கள்ட்ட இருக்கு, பொது வெளியில பகிரப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஆள் அவர் நிராயுத பணியா நிற்கிறார். ஒரு ஆளு அவர் 4 பேர் தாக்குதலை சமாளிக்க முடியாம தொடக்கத்துல திணறின அவர் கடைசியில தன்னோட பாதுகாப்புக்கு ஒரு சின்ன கத்தி வச்சிருக்காரு. அந்த கத்தியை எடுத்து அவங்களை நோக்கி வீசுறாரு. அப்படி வீசுறப்ப அதுக்கு பிறகுதான் அந்த சூழ்ந்துகிட்டு தாக்குன அந்த காலி பலிகள் எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. ஒருத்தெல்லாம் அப்படியே விழுறான் போய் சாலையில. அப்ப அவர் தாக்க முற்பட்ட பிறகு, அதாவது பதில் தாக்குதல், தற்காத்து கொள்ள தாக்குதல், அதை செய்ய முற்பட்ட பிறகுதான் அவர் இழிவாக முடியுது. அவர் தாக்காம நின்றுந்தார்னா, பதில் தாக்கல் நிகழ்த்த முற்படாம இருந்தார்னா அவரை தொடர்ந்து தாக்கியிருப்பாங்க, இன்னும் கூட மோசமா தாக்கியிருப்பாங்க. எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு சந்துக்குள்ள இல்ல ஏதோ இண்டு இடுக்குள்ள நடக்கல, எல்லாமே டிஜிபி அலுவலக வாசல் நடக்குது. இதை தாண்டி இந்த கொடுமையெல்லாம் நடக்கிறப்ப அங்கேயே ஒரு காவலர் நின்றுட்டு வேடிக்கை பார்க்கறான், என்ன புடிங்கிட்டு காணது இல்லாம. ஊடகங்கள் அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கு, ஊடகங்கள் படம் பிடிச்சு கொண்டிருக்கு. ஆம்ஸ்ட்ராங்க சர்வ சாதாரணமா வெட்டி சரிச்சிட்டு போன அந்த கொடுமை ஏற்படுத்திய காயம், அந்த ரணம் இன்னைக்கு வரைக்கும் அடங்கல. இந்த தாக்குதல் எவன் செஞ்சான்னா விசிகால் செஞ்சா காலி போயிடுங்க. ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். நான் என்ன நினைச்சேன், இந்த தாக்குதலை தான் தோண்டித்தனமா இவங்க செஞ்சுட்டாங்க. இதுல திருமாவுக்கு உடன்பாடு இருக்காது, திருமா உறுதியா அதை கண்டிப்பாரு, மறுப்பாரு, இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு எச்சரிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். திருமாவோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு அறிக்கை வரும், இல்ல சின்ன அறிவிப்பு மாதிரி வரும், இல்ல ஒரு விளக்க பதிவாவது போடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா பல நேரங்கள்ல அவரோட ட்விட்டர் கணக்கை அவர்தான் நிர்வகிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தானே கூட எழுதி போட்டுவாரு அப்படின்னு நினைச்சேன். கடைசியா பார்த்தா இப்ப வரைக்கும் அண்ணன் திருமா இது குறித்து வாய் திறக்கல. ஒரு பத்திரிகை சந்திப்புல ஒளிவாங்கி நீட்டுறாங்க. வாகனத்துக்குள்ள திருமா உட்கார்ந்துருக்காரு. நேத்தோ இன்னைக்கோ வாகனத்துக்குள்ள திருமா உட்கார்ந்துருக்காரு, ஒளிவாங்கி நீட்டுறாங்க. இந்த ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டிருக்காருன்னு கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம அந்த காரு கண்ணாடி ஏற்றிட்டு போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி பாருங்க. இப்ப இந்த ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்ட விவகாரத்துல இதுல ஜனநாயக பண்போடு, ஜனநாயக விடிமையத்தோடு திரும்ப நடந்துக்கிட்டாரா? அந்த 4-5 பேர் சுண்டுகிட்டு ஏர்போர்ட் முட்டிய தாக்க முற்படுவாங்க, செருப்படுத்தி வீசுவாங்கன்னா இதே போல செருப்பு எடுத்துக்கிட்டு எல்லா காலிலும் செருப்பு இருக்குல்ல, எல்லா கட்சிக்காரன் காலிலும் செருப்பு இருக்கு, எல்லா காலிலும் செருப்பு இருக்கு, அவெல்லாம் செருப்படுத்திக்கிட்டு விசிகாவோட இது போன்று பேசக்கூடிய வன்னியரசு இல்ல அண்ணன் திருமாவை பிடிக்காதவன் அவெல்லாம் கிளம்பல எப்படி இருக்கும்? எவ்வளவு அநாகரிகமா மாறி போகும். குறைந்தபட்சம் அந்த 4 பேர் செஞ்சுட்டாங்கன்னா அதை கண்டிக்க வேண்டிய, இது தவறுன்னு வலியுறுத்த வேண்டிய பொறுப்பு திருமாவுக்கு உண்டு. ஆனா அதை கூட சொல்லாம கடந்து போறாரு. அப்ப என்ன புரிஞ்சுக்க முடியுது? 2 விஷயம் தான். இந்த செயல்பாட்டுல திருமாவுக்கு ஒப்புதல் இருக்கு, இன்னொன்று திருமா சொல்லித்தான் இது போன்ற செயலே அரங்கை இருக்கு. 2 தான். 2ல ஏதாவது ஒண்ணு உறுதியா இருக்கு. திருமா சொல்லி நடந்துக்கணும், இல்ல நடந்ததுல திருமாவுக்கு ஒப்புதல் இருக்கணும். திருமா மௌனமா இருக்கிறது மூலமா திருமாவுக்கு 100 விழுக்காடு இந்த சம்பவத்துல ஒப்புதல் இருக்கு, உடன்பாடு இருக்கு அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியும்.